உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தக்கூடிய ஆளுநரை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மாநில செயலாளர் சண்முகம் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். உடனடியாக மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை வற்புறுத்தித்தான் இன்றைய தினம் இந்த முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது சென்னையிலே மட்டும் நடைபெற்றாலும் இந்த கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்று சொன்னால் மாநில அளவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அடுத்தடுத்த கட்டமாக போராட்டங்கள் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் மாநாட்டை பொறுத்தவரை அரசு முன்பாகவே சொல்லிடுச்சு, அரசியல் கட்சியிலும் கோரிக்கை வச்சாங்க மாநாடு நடத்தக்கூடாது, புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆளுநர் மேலே ஒரு விளக்கம் கொடுத்தாங்க, இது அரசியல் செய்ய பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி விவகாரம். நான் தான் சொல்றேன், ஆளுநருக்கு இப்படி ஒரு மாநாட்டை கூட்டுவதற்கு அதிகாரம் கிடையாது. பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய மாநாட்டை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்திய பல்கலைக்கழகங்களுடைய அமைப்பு தான் கூட்ட வேண்டுமே தவிர வேந்தர் என்கிற முறையில் இவர் கூட்டுவது என்பதே சட்டவிரோதம். ஆனால் ஆண்டுதோறும் இத்தகைய ஒரு மாநாட்டை நடத்தி அதை வழக்கமாக அவர் ஆக்கிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணித்தது மிக 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 நியாயமான ஒன்று, சட்டப்படியான ஒன்று. இந்த எதிர்ப்புக்கு பிறகாவது அவர் உடனடியாக அத்தகைய மாநாட்டை தார்மீக ரீதியில் ரத்து செய்திருக்க வேண்டும். மாறாக ஒரு பிடிவாதமான போக்கில் மாநாட்டை நடத்தியே தீர்வது, மாநில அரசாங்கத்தோடு ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பது என்கிற நோக்கத்தோடு தான் இந்த மாநாட்டை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இல்ல அவங்களுடைய புறக்கணிக்க வேண்டும் என்பது எதிர்கட்சிகளுடைய வேண்டுகோள். தமிழ்நாடு அரசாங்கம் அப்படிப்பட்ட வேண்டுகோளை விட்டதா தெரியல, நீங்க தான் சொல்றீங்க. அப்படி ஒன்று வேண்டுகோள் பகிரங்கமாக அரசின் சார்பில் வரவில்லை. எதிர்கட்சிகள் தான் புறக்கணிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். அதனுடைய நியாயத்தை புரிந்து கொண்டு அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். அந்த முறையில் நாங்கள் வரவேற்கிறோம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அறிவிச்சதுக்கு அப்புறம் கூட தொடர்ந்து இந்த போக்கு அந்த உச்சநீதிமன்றத்தை ஆளுநர் அவமதிக்கிறார் என்றுதான் அது சொல்லணும். தீர்ப்புக்கு விரோதமாக ஆளுநர் தொடர்ந்து நடந்து கொள்கிறார் என்று சொன்னால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிப்பது, அவர் அரசியல் சாசனத்தை மதிப்பதில்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் இப்போது மதிப்பதில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம். துணை குடியரசுத் தலைவர் ஏற்கனவே நாடாளுமன்றத்தை விட உச்சநீதிமன்றம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஆளுநர் கூட்டியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் துணை குடியரசுத் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கக்கூடிய வகையில் ஆளுநருடைய செயல்பாடு அமைந்திருப்பதாகவும் அவருடைய அதிகார வரம்பை மீறி தற்போது அவர் துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய செயலை கண்டிப்பதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தற்போது சென்னை சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதனை நேரலையில் பார்த்தோம்.